வாழைத்தண்டு. வாழைத்தண்டின் சாற்றை அருந்துவது அல்லது அதை உணவில் சேர்த்துக்கொள்வது சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கவும் சிறுநீரக வெளியேற்றத்தை மேம்படுத்தவும் உதவும். சிறுபீளை. சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் மற்றும் சிறுநீர் எரிச்சலுக்கு சிறுபீளைச் செடியின் இலையை கசாயம் வைத்து குடிப்பது நிவாரணம் தரும். இரவில் உறங்கச் செல்வதற்கு முன் நெற்றியிலும் உள்ளங்கால்களிலும் சந்தனக் கலவை அல்லது சிறிது நெய்யோ தடவிக்கொள்வது நல்ல தூக்கத்தை வரவழைக்கும். செம்பருத்தி இலைகள் அல்லது பூக்களுடன் கற்றாழையின் ஜெல்லை சேர்த்து அரைத்து தலையில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து குளிப்பது கூந்தலை பளபளப்பாக்கி முடி உதிர்வை குறைக்கும். நொச்சி இலைகளை பிழிந்து சாறு எடுத்து சூடாக்கி வலி உள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுப்பது வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கலாம். முடக்கத்தான் கீரையை துவையலாகவோ அல்லது அடைமாவுடன் சேர்த்து வாரம் 2 முறை சாப்பிட்டு வருவது மூட்டு வலிகள் மற்றும் வாத நோய்களுக்கு நல்ல நிவாரணம் தரும். அதிக உடல் சோர்வு அல்லது உழைப்புக்கு பின் இந்துப்பு மற்றும் கறிவேப்பிலை சேர்த்த மோர் அருந்துவது உடலில் இழந்த நீரை ஈடு செய்து புத்துணர்ச்சியை கொடுத்து சோர்வை போக்கும். காலையில் எழுந்தவுடன் சுக்கு கலந்த வெந்நீர் அருந்துவது அல்லது சிறிது இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிடுவது உடலின் வளர்சிதை மாற்றத்தை தூண்டி அன்றைய தினத்தின் செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தும். வேப்பம்பூவை சேர்த்து ரசம் வைத்து உணவில் சேர்ப்பது வயிற்றில் உள்ள கிருமிகளை அழிக்கவும் உடலில் அதிகப்படியான பித்தத்தை குறைத்து சீராக வைக்கவும் உதவும். கொசுக்கடி அல்லது சிறிய அரிப்புகள் உள்ள இடத்தில் வெற்றிலையின் காம்பை கிள்ளி அதன் நுனியிலிருந்து வரும் சாற்றை தடவினால் அரிப்பு தன்மை குறையும். குளிப்பதற்கு முன் உடல் முழுவதும் அல்லது வறண்ட பகுதிகளிலோ பசும்பால் நெய்யை தடவி லேசாக மசாஜ் செய்து குளிப்பது சரும வளர்ச்சியை குறைத்து மூட்டுகளின் விறைப்பை தொண்டை கரகரப்பு அல்லது வலி இருந்தால் அதிமதுரத்தின் ஒரு துண்டை வாயில் போட்டு மெதுவாக சுவைப்பதால் வரும் சாற்றை விழுங்குவது தொண்டைக்கு இதமளித்து குரல் வளத்தை பாதுகாக்கும். பல் ஈறுகளில் வீக்கம் அல்லது வலி இருந்தால் கடுக்காய் பொடியை வெந்நீரில் கலந்து வாய்க்கொப்பளிப்பது அல்லது ஈறுகளில் தடவுவது வீக்கத்தை குறைத்து ஈறுகளை பலப்படுத்தும். வயிற்றுப்பிடிப்பு அல்லது கடுமையான மலச்சிக்கல் இருக்கும்போது விளக்கெண்ணெயை உள்ளுக்குள் சாப்பிடுவது அல்லது தொப்புள் பகுதியில் லேசாக தடவிடுவது நல்ல நிவாரணம் தரும். மோர் குடித்து வரும்போது அதில் சிறிதளவு இஞ்சி சாறு கறிவேப்பிலை மற்றும் உப்பு சேர்த்து அருந்துவது கோடை காலத்தில் ஏற்படும் உடல் சூடு மற்றும் வயிற்றுப்போக்கிற்கு நல்லது.